வண்டியில் வந்து டீசல் பிளாக் ஆகிருக்குது, அதனால் ஸ்டார்டிங் வந்து லேட் ஆகுது அப்படின்னா அது வந்து லைனில் ஏர் இருக்குதுன்னு அர்த்தம். லைனில் ஏர் இருக்குதுன்னா ஏர் எடுக்கணுன்னா இந்த இது ஸ்பேனர் போட்டு லூஸ் பண்ணிவிட்டு இங்கே பாரு லூஸ் பண்ணிட்டோம். லூஸ் பண்ணிட்ட மேலே இந்த லிஃப்ட் அடிக்கணும். லிஃப்ட் அடிச்சோம்னா அந்த ஏர் வெளியே வந்துடும். அதா வந்து அதுவும் ஏர் தான் அந்த இன்னொரு வருது. இப்போ டைட் ஆகுது பாரு. அப்போ ஏர் வெளியே வந்துருச்சு அர்த்தம். இப்போ பாரு எப்படி வருது டீசல். முதல்ல வந்து வித்தியாசம் இருக்கா? இப்போ ஏர் வெளியே வந்துருச்சு. இப்போ ஃபுல்லாக வந்துட்டு மேலே அப்படியே மறுபடியும் வச்சுட்டு இதை வந்து அப்படியே டைட் பண்ணிடணும். ஏர் லாக்காக இருந்தால் என்ன பிரச்சனை ஆகும்? ஏர் லாக் இருந்தால் வண்டி ஆஃப் ஆகிடும், இல்லை ஸ்டார்டிங் லேட் ஆகும். ஏர் ரிலீஸ் பண்ணதால நம்மளுக்கு வண்டி உடனே ஸ்டார்ட் ஆகும். ஆமாம். இது வந்து டாடா சுமோ மாடல். டாடா சுமோ எல்லா வண்டியாக தான், டாடா சுமோ தான் சரி, டீசல் ஃபில்டரில் யூஸ் ஆகிற வண்டி எதாக இருந்தாலும் அது இது மாதிரி எடுத்துகிட்டு மேலே இப்போ இன்னொருத்தர் நல்லா பண்ணிட்டு டைப் பண்ணி வச்சுட்டு டைப் பண்ணி விட்டு வந்தேன். உங்க வீட்டுக்கு வெளில வந்து பூண்டு விற்கிற மாதிரிமா, சுத்தமான பூண்டுமா, தரமான பூண்டு. ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ லேட் ஆகாமல் ஸ்டார்ட் ஆகிடணும் வண்டி. இது வந்து டாடா சுமோ மட்டும் இல்லை, எல்லா டீசல் வண்டிக்கும் இது அப்ளிகபிள். எப்படி ஏர் லாக் எடுக்கிறதுன்றது. வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. முன்னாடி வந்து வண்டி ஸ்டார்ட் ஆக ரொம்ப லேட் ஆகிடுச்சு. விட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 2-3 தடவை ஸ்டார்ட் பண்ணது தான் லேட் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஏர் லாக் எடுத்த உடனே இமிடியேட்டாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு வண்டி. இப்போ நீங்களும் இதை கற்றுக்கிட்டு இதை ஃபாலோ பண்ணுங்கள்.